ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நாசெட் ரிவிஷன் மாதிரி கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு டே 17. இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 150 கொஷின்ஸ் அது பார்த்துருப்போம். 150 ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு ஒரு கொஷினுக்கும் ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுவும் தனியாக கொஷின்ஸாக வந்துச்சுன்னா மோர் தென் ஒரு 300-400 MCQஸாவது பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் ஆட் பண்ணுங்கன்ட்டு. ஆக்சுவலாக இதுவே வந்து 10-15 மினிட்ஸ் ஆயிடுது. 15 மினிட்ஸ் ஆவரேஜா வருது. ஸோ நான் அது இன்னும் அதிகமாயிட்டு போனேன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் எப்பயுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஃபாலோ பண்ணுறேன். வேணா நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ உங்கள் ஃபீட்பேக் எல்லாம். வாங்க இன்னைக்கான கொஷின் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the relation between the fetal presenting part and maternal pelvis is known as. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் படிக்கும் போதே நம்மளே வந்து ஒரு தப்பு பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம், கண்ணை மூடிட்டு லைன்னு எழுதிடுவோம். ஓகேவா? மெட்டர்னலுக்கும் ஃபீட்டஸ்க்கும் ஆன ரிலேஷன் வந்துட்டு லைன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, ஃபீட்டஸ் பிரசன்டிங் பார்ட் அண்ட் மெட்டர்னல் பெல்விஸ். எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்பனா என்ன அர்த்தம், denote something else. என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். வாட் இஸ் ஆட்டிடியூட்? ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? ஃபீட்டஸ் பார்ட்ஸோட ரிலேஷன்ஷிப். ஓகே, வாட் இஸ் ஆட்டிடியூட்? fetal parts relationship with each other is known as attitude. What is life? Relationship of fetus with முக்கியமான வார்த்தை மெட்டர்னல் ஸ்பைன். மெட்டர்னல் ஸ்பைன் அதாவது அம்மாவோட ஸ்பைன் கூட பெல்விஸ் எந்த அளவு, சாரி, அம்மாவோட ஸ்பைன் கூட ஃபீட்டஸ் எந்த அளவுக்கு ரிலேஷன்ல இருக்கு அப்படி சொல்றது தான் லைஃப். ஓகே, தேர்டு கரெக்டான ஆன்சர் பொசிஷன் தான். பொசிஷன் டினோட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபீட்டல் பிரசன்டிங் பார்ட் அண்ட் மெட்டர்னல் பெல்விஸ். மீதி லாஸ்ட் என்ன இருக்கு? ஸ்டேஷன். ஸ்டேஷன் வந்து யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், இஸ்கேல் ஸ்பைன்ல இருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பொசிஷன் தான். மற்ற டெர்மினாலஜியும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதுக்கான இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலா நாட் செட்லயும் வந்திருக்கு. எக்ஸாக்டா எந்த நாட் செட்டுன்னு மறந்துட்டேன், 3-4 சம்திங் அந்த மாதிரி வந்திருக்கு. ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் மெஷர்ட் இன் த பிக்சர். இந்த பிக்சர்ல வர்ற கான்ஜுகேட் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல அப்ஸ்டெடிக்கல் கான்ஜுகேட், டயகனல் கான்ஜுகேட், ட்ரூ கான்ஜுகேட், நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் மெட்டர்னல் பெல்விஸ் டயமீட்டர்ஸ் ரெண்டு தான் மேஜரான டயமீட்டர். ஒன் இஸ் அப்ஸ்டெடிக்கல் கான்ஜுகேட், another one is diagonal conjugate அப்படி சொல்லி சொல்லுவாங்க. வாட் இஸ் அப்ஸ்டெடிக்கல் கான்ஜுகேட், வாட் இஸ் டயகனல் கான்ஜுகேட்? ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ரல் ப்ரோமேட்ரி தான். இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் சாக்ரல் ப்ரோமேட்ரி. ஓகே, the highest point of the thing is known as sacral promontory. மீதி ending point தான் டிஃபர் ஆகும். வாட் இஸ் அப்ஸ்டெடிக்கல் கான்ஜுகேட்? Distance between sacral promontory to symphysis pubis is known as obstetrical conjugate. Diagonal conjugate, distance between sacral promontory to the lower border of symphysis pubis. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நார்மல் சிம்பைசிஸ் பியூபிஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தா அது அப்ஸ்டெடிக்கல் கான்ஜுகேட். லோயர் பார்டர் இதுதானே நம்மளோட சிம்பைசிஸ் பியூபிஸ், அதோட லோயர் பார்டர் இதுதான் லோயர் பார்டர். அப்ப இந்த இமேஜ் என்ன நம்மளுக்கு கொடுக்குது? டயகனல் கான்ஜுகேட் தான் கொடுக்குது. டயகனல் கான்ஜுகேட் எவ்வளவு சென்டிமீட்டருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இன்டராக்டிவா நம்ம கொஞ்சம் மாற்றலாம். நெக்ஸ்ட், what will you do if you have a needle stick injury of a HIV positive patient? HIV positive patientக்கு needle stick injury ஆனா என்ன செய்வீங்க? Give incision to the injury, suck out the blood, squeeze out the blood, wash with soap and water is the answer. Correct answer is wash with soap and water தான். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, பிஇபிம்பாங்க, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்னா இந்த நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்லை பிளட் அண்ட் பாடி ஃபில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, இதெல்லாம் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். ஸோ இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. இட் ஷுட் பி ஸ்டார்டட் வித்தின் 72 hours. 72 hours முன்னாடி நீங்க போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்.
ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக் என்னன்னா டினோஃபேவிர் தான். இது கூட கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. டினோஃபேவிர் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக். நெக்ஸ்ட், what is cerebral perfusion pressure if BP is 90/60 and ICP is 18? So cerebral CPP கேக்குறாங்க. cerebral perfusion pressureக்கான ஃபார்முலா என்னன்னா MAP minus ICP. What is MAP? Mean arterial pressure minus ICP. ICP கொடுத்துட்டாங்களா? எஸ் கொடுத்துட்டாங்க 18. MAP கொடுத்துட்டாங்களா? அதுதான் நம்மள கண்டுபிடிக்கணும். MAP எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் ப்ரெஷர் இருந்தாலே நம்ம மேப்பை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? சிஸ்டோலிக் எவ்வளோ 90, டயஸ்டோலிக் எவ்வளோ 60. அப்போ ஃபார்முலா என்ன? டயஸ்டோலிக் ப்ரெஷர் பிளஸ் 1/3 ஆஃப் பல்ஸ் ப்ரெஷர். அதுதான் மேப்போட ஃபார்முலா. டயஸ்டோலிக் ப்ரெஷர் 60 பிளஸ் 1/3 ஆஃப் 30. ஓகே, ஸோ அப்போ 10 வரும். மேப் வந்து 70. அப்போ சிபிபி எவ்வளோ? 70 minus 68. 70 minus 68 எவ்வளோ வரும்? 52 mm of HC. So correct answer is option C, 52 mm of HC. இது மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, ஜிப்மர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயே கூட வந்திருக்கு. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். என்னது? மேப் மைனஸ் ஐசிபி. மேப் எவ்வளோ? பிபியிலேருந்து நம்ம மேப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஐசிபி அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 52 வருது. ஸோ அதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் NG from the patient should be discarded in which color of bag? ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன கலர் பேக்ல வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு சொல்லிடுறேன். எல்லோல என்ன போடுவோம்? அனாட்டமிக்கல் வேஸ்ட் போடுவோம். கரெக்டா? தென் மெடிசன்ஸ் எல்லாம் போடுவோம். இதெல்லாம் எல்லோ கலர் பேக்ல போடுவோம். தென் ரெட் இஸ் மென்ட் ஃபார் இன்ஃபெக்டட் வேஸ்ட், இன்ஃபெக்டட் பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாக் இஸ் மென்ட் ஃபார் general waste. Blue is meant for glass waste. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? NG டியூப். NG டியூப் என்னது? பிளாஸ்டிக் வேஸ்ட் தான். அப்போ எங்கே டிஸ்கார்ட் பண்ணுவீங்க? ரெட் டஸ்ட்பின்ல தான், அந்த ரெட் கலர் கோடட் பேக்ல தான் நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட கலர் கோடிங். ரெட், எல்லோ, பிளாக் அண்ட் ப்ளூ. ரெட் வந்து இந்த சிரஞ்சு, கிளவுஸு இதெல்லாம் போடுவோம். எல்லோ வந்து அனாட்டமிக்கல் வேஸ்ட்டு, மெடிசன்ஸு இதெல்லாம் போடுவோம். பிளாக் வந்து ஜென்ரல் வேஸ்ட், நார்மல் பேப்பர் அதெல்லாம் போடுவோம். ப்ளூ வந்து இந்த ஆம்பியூல், கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ளூல போடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரிபிள் டெஸ்ட் பெர்ஃபார்ம்ட் அட் 15 to 18 weeks of pregnancy. What is the positive test result indicate that the body is having baby is having Down syndrome? டவுன் சிண்ட்ரோம்ல ட்ரிபிள் டெஸ்டோட வேல்யூ என்ன? இதான் ஒரே கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரிபிள் டெஸ்ட்னா என்னென்ன பார்ப்போம். ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன், பீட்டா ஹெச்சிஜி அண்ட் அன்கான்ஜுகேட்டட் ஈஸ்ட்ரோஜன். இது மூணு தான் பார்ப்போம். ஓகேவா? ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. இதுல எது அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஹெச்சிஜியும் ஈஸ்ட்ரோஜனும் ஹையா இருக்கும், ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் லோவா இருக்கும். அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் டி ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் இஸ் ஹை, தப்பு. ஆப்ஷன் 3 ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் இஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே லோன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் ஈஸ்ட்ரோஜன் டு பி ஹை. ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் எப்படி இருக்கும்? லோவா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. மீதி இருக்கிறது ஆன்சர் ஏ தான் ஆன்சர். ஹை லெவல் ஆஃப் ஆக்சுவலா பீட்டா ஹெச்சிஜி, சாரி டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கும். ஹை லெவல் ஆஃப் பீட்டா ஹெச்சிஜி அண்ட் ஈஸ்ட்ரோஜன் டு பி ஹை, தட் ஆஃப் ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் இஸ் லோ. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான்.
பீட்டா ஹெச்சிஜியும் ஈஸ்ட்ரடையாலும் அதிகமாக இருக்கும், வேறஸ் ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும். ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் லெவல் எப்பப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், what is the immediate first aid management of a chemical accident foreign body on a corneal area? So, chemical accident-க்கான management. Remove foreign body, cover the foreign body, clean the eye with a wash and normal saline. The answer. மற்ற எதுவுமே கிடையாது. ஓகேவா? கெமிக்கல் பர்ன்ஸ் வந்தாலே ஒரே மேனேஜ்மெண்ட் தான். Clean the eye with water and normal saline. Then, a type of fever in which after 24 hours the body temperature comes to normal level is known as. So types of fever oda types கேட்டிருக்காங்க. Intermittent fever, continued fever, remnant fever, relapsing fever. ஓகேவா? continued fever I hope உங்க எல்லாருக்குமே தெரியும். continued feverனா என்ன? ஃபீவர் எப்பயுமே ஹையாவே இருக்கும். கண்டினியூஸா ஃபீவராகவே இருந்தால் அது பேர் தான் continued fever. ரெமினன்ட் ஃபீவர், ரெமினன்ட் ஃபீவர்னா என்ன? ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், அது பேர் தான் என்ன? ரெமினன்ட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரிலாப்சிங் ஃபீவர்னா என்ன? ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, அடுத்த வாரம் ஃபீவர் வரும், அதான் வந்துட்டு ரிலாப்சிங் ஃபீவர். மீதி இருக்கிறது என்னது? இன்டர்மீடியன்ட் ஃபீவர் தான் ஆன்சர். வாட் இஸ் இன்டர்மீடியன்ட் ஃபீவர்? ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் சில டைம் தெர் வில் பி அ நார்மல் டெம்பரேச்சர். அதான் வந்துட்டு என்னது? இன்டர்மீடியன்ட் ஃபீவரோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரு. ஃப்ளக்சுவேஷனும் கம்மியாக இருக்கும். இன்டர்மீடியன்ட் ஃபீவரில் எப்படி இருக்கும்? ஃப்ளக்சுவேஷன் வில் பி லெஸ் அண்ட் in between there is a normal period, temperature period also will be seen. Okay. Next, English question. I saw dash a cow in the field. இது English based question. எல்லாருக்குமே தெரியும். குரூப் சொல்லுவாங்க தான், ஆனா group of cow is known as herd. What is herd? Group of cow. ஒரு குரூப் ஆஃப் கவ்வா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியர்டுன்னு சொல்லுவோம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹியர்டு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்டிடியூட்லேருந்து கம்ப்ளீட் த சீரீஸ், நம்பர் சீரீஸ்லேருந்து கொஷின்ஸ் நிறைய போட சொல்லியிருந்தீங்க, அதனால தான் இன்னைக்கு அந்த நம்பர் சீரீஸ்லேருந்து கொஷின்ஸ் போட்டிருக்கேன். கம்ப்ளீட் த சீரீஸ். சீரீஸில் என்ன இருக்கு? 8, 11, 21, 15, 18, 21, 22 அப்படி சொல்லி இருக்கு. ஸோ எதுவுமே தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்மீடியட்டா நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுறது பாருங்க. இந்த 21 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. 2 நம்பருக்கு ஒரு வாட்டி 21 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? அது இப்ப இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நம்பர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? 21 தான் வரும். கரெக்டா? அதான் 2 நம்பருக்கு ஒரு வாட்டி 21 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஒரு நம்பர் தெரியல நம்மளுக்கு, இனிமேல் தான் கண்டுபிடிக்க போறோம். லாஸ்ட் நம்பர் 21 வரும். அப்ப ஆப்ஷன்ல லாஸ்டா எது 21 இருக்கு? ஆப்ஷன் பி அண்ட் டி தான் இருக்கு. அப்ப ஏவும் சியும் கிடையாது. எப்பயுமே இந்த ஆப்டிடியூட் சம், நர்சிங் சம் எதா இருந்தாலும் எலிமினேட் பண்ணணும். தப்பான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? எலிமினேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, இந்த சீரீஸ் பாருங்க, 8க்கு அப்புறம் 11ஆ மாறி இருக்கு. 8க்கும் 11க்கு எத்தனை டிஃபரன்ஸ்? +3. 15க்கு அப்புறம் 18ஆ மாறி இருக்கு, அதுக்கு எத்தனை டிஃபரன்ஸ்? +3. அப்ப 22க்கு அப்புறம் என்னவா மாறணும்? +3 ஆகும். 22 + 3 25 is the answer. Correct answer is 25 and 21. Correct answer is option B, 25, 21 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் நிறைய பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச்.